மறைக்கப்பட்ட உண்மைகள், அவிழ்க்கப்படும் மர்மங்கள். மிஸ்ட்ரி கேஸ் தமிழ். கோட்டை. சூரியன் மறைந்த பிறகு அங்கு யாரும் தங்கக்கூடாது என்ற அதிகாரபூர்வமான எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டுள்ளது. இரவு நேரங்களில் அங்கு விசித்திரமான சத்தங்கள் கேட்கின்றன என்று சிலர் கூறுகின்றார்கள். சிலர் நிழல்கள் நடமாடுவதை பார்த்ததாகவும் சொல்கிறார்கள். இந்த இடம் இந்தியாவில் தான் இருக்கின்றது. இதன் பெயர் பாங்கர் கோட்டை. இது உண்மையிலேயே பேய்கள் வாழும் இடமா அல்லது இதற்கு பின்னால் வேறு காரணங்கள் இருக்கிறதா? இன்றைய வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்கிறது மிஸ்ட்ரி கேஸ் தமிழ். உலகின் மர்மங்கள், வரலாற்று புதிர்கள் மற்றும் அறிவியல் விளக்கங்களை தமிழில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்பொழுது பாங்கர் கோட்டையின் மர்ம உலகத்திற்கு செல்லலாம். இந்த பாங்கர் கோட்டை ராஜஸ்தான் அல்வார் மாவட்டத்தில் ஆரவலி மலைத்தொடரின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோட்டையை 17ஆம் நூற்றாண்டில் மாதோ சிங் என்ற அரசனால் கட்டப்பட்டது. ஒரு காலத்தில் இது செழிப்பான சிறப்பான நகரமாக இருந்தது. அரண்மனை, கோயில்கள், சந்தைகள், வீடுகள் எல்லாம் இருந்தன. ஆனால் இன்று ஒரு வெறிச்சோடிய நகரமாக மட்டுமே உள்ளது. இந்த கோட்டையை பற்றி மிகவும் பிரபலமான ஒரு கதை உள்ளது. அந்த காலத்தில் ரத்னாவதி என்ற இளவரசி இந்த நாட்டை ஆண்டதாக கூறப்படுகிறது. அவள் மிகவும் அழகானவள். அவள் அழகில் மயங்கி பல மன்னர்கள் அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார்கள். அதே காலகட்டத்தில் சிங்கியா என்ற மந்திரவாதியும் அவள் மேல் ஆசைப்பட்டு அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார். ஆனால் அவள் அதற்கு மறுத்துவிட்டாள். அதனால் அவளை திருமணம் செய்து கொள்ளும் ஆசையில் வாசனை திரவணத்தில் மந்திரம் கூறி அதை அவளிடம் கொடுத்து விட்டார்கள். அதை அறிந்த இளவரசி அந்த திரவத்தை தன் மீது பூசாமல் கல்லின் மீது வீசினார். அந்த கல் உருண்டு ஓடி வந்து மந்திரவாதியை நசுக்கியதாக கூறப்படுகிறது. அந்த மந்திரவாதி இறப்பதற்கு முன் இந்த நகரம் அழியும், இங்கு யாரும் நிம்மதியாக வாழ முடியாது என்று சாபமிட்டதாக உள்ளூர் கதைகள் கூறுகின்றன. இந்த சாபத்திற்கு பிறகு பல போர்கள் என்று நடந்துள்ளது. இந்த இடத்தில் பல உயிர்களும் போயுள்ளன. நகரம் காலியாகிவிட்டது. மக்கள் மீண்டும் அங்கு குடியேறவே இல்லை. இது வரலாறா அல்லது மக்கள் உருவாக்கிய கதையா? இதில் பல விஷயங்களுக்கு உறுதியான அத்தாட்சிகள் எதுவும் இல்லை. இந்த கோட்டையில் இன்று ஒரு முக்கிய விதி உள்ளது. சூரிய உதயத்திற்கு முன்னும் சூரிய அஸ்தமத்திற்கு பின்னும் இங்கு செல்லக்கூடாது என்று எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டுள்ளது. இதனால் பலர் இங்கு உண்மையிலே பேய்கள் இருக்கின்றன என்று நம்புகிறார்கள். ஆனால் இந்த விதி பாதுகாப்பிற்கும் இருக்கலாம். இரவில் அந்த பகுதியில் மிகவும் இருட்டாக இருக்கும். காட்டு விலங்குகள் நடமாட்ட வாய்ப்பும் உள்ளது. பழமையான கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதால் விபத்துகளும் ஏற்படலாம். அந்த இடத்திற்கு சென்ற சிலர் விசித்திரமான சத்தங்கள் கேட்டதாகவும் கூறுகின்றனர். சிலர் யாரோ தங்களை பின்தொடர்வது போன்று உணர்வதாகவும் சொல்கின்றனர். ஆனால் இவை அறிவியல் ரீதியான உறுதிப்படுத்தும் ஆதாரங்கள் எதுவும் இல்லை. பழைய கட்டடங்கள், காற்றின் சத்தம், விலங்குகளின் அசைவுகள், மனதில் ஏற்படும் பயம், இவை அனைத்தும் சேர்ந்து சிலருக்கு அமானுஷ்யமான அனுபவத்துக்கு கொண்டு சென்றிருக்கலாம். இந்த பாக்தாத் கோட்டை ஒரு முக்கிய வரலாற்று நினைவு சின்னம். இது வரலாற்று உண்மையானது. ஆனால் இதை சுற்றி உள்ள பல பேய் கதைகள் மக்கள் மத்தியில் பரவி உள்ளது. இன்று வரை இங்கு பேய் இருப்பதாக நிரூபிக்கும் உறுதியான அறிவியல் ஆதாரங்கள் எதுவும் இல்லை. அதே சமயத்தில் அந்த கோட்டையின் மர்மம் சூழல் பரணியும் ஈர்க்கின்றது. அப்படியானால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த கோட்டை உண்மையிலேயே சாபமிட்ட இடமா அல்லது இது வெறும் பழைய கதையின் தாக்கமா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உலகின் மர்மங்களை தமிழில் தெரிந்து கொள்ள மிஸ்ட்ரி கேஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான உலக மர்மத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.